லேண்ட் ரெஸ்டிங் போட்டுருக்காங்க கணிதம் 11 சொல்லி 18 இருக்குது. இல்ல அது 2019 ஆண்டு போட்டிருக்கோம். 2019 ஆண்டு கொடுத்தது நடவடிக்கை எடுக்கப்பட்ட பொழுது தவிசாளர்கள் அனுப்பப்பட்டது கடிதம் லேண்ட் ரெஸ்டிங் 11 ஆண்டு சொல்லி. ஆனா அது 4-5 எந்த உறுதியும் இல்லாம செய்யப்பட எந்த ஒப்பந்தம் வந்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிடலாம். ரெஜிஸ்டர் பண்ணிட்டு லேண்ட் ரெஜிஸ்ட்ரிக்காரத்தை சொல்லணும். நாங்கள் அதை டிசிடி மீட்டிங் எடுத்து ஒரு டிசிஷனா எடுத்துக்கொண்டு திருப்பி அதை பற்றி ரிவைஸ் பண்ணி போட்டு அந்த ஒப்பந்தத்தை கேன்சல் பண்றாம நினைக்கிறேன். நாங்க எல்லாம் அப்படிதான் செய்வோம். இதுல எங்களுடைய கிளிநொச்சி மாவட்டத்துல பல பிரதேச செயல பிரிவுகளே பூனேரி பிரதேச செயல பிரிவுகளே இந்த எல்லா செய்திக்கு சொந்தமான காரணங்கள் இருக்கின்றது. உண்மையான கிளிநொச்சி மாவட்ட 2024 ஆண்டுக்கான இறுதி காலாண்டின் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் கிளிநொச்சி மாவட்ட செயலக மாநாட்டு மண்டபத்தில் இன்று நடைபெற்றது. குறித்த கலந்துரையாடலில் கடற்தொழில் அமைச்சரும் ஒருங்கிணைப்பு குழு இணைத் தலைவருமான ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்களின் தலைமையின் கீழ் வடமாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் அவர்களின் பங்கேற்புடன் நடைபெற்றது. குறித்த மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் கிளிநொச்சி மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் முரளிதரன் அவர்களின் வரவேற்புரையுடனும் மாவட்டத்தின் அபிவிருத்தி விடயங்களை உள்ளடக்கிய முன்மொழிவுடன் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இதன்போது மத்திய மற்றும் மாகாண அமைச்சுக்களால் கிளிநொச்சி மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பில் விளக்கமளிக்கப்பட்டதுடன் அவை தொடர்பான விடயங்கள் விரிவாக ஆராயப்பட்டன. புதிய ஆண்டில் முன்னெடுக்கப்படவுள்ள முன்மொழிவுகளுக்கான அனுமதிகளும் பெறப்பட்டன. மேலும் கிளிநொச்சி மாவட்டத்தில் இடம்பெறும் பல்வேறு சட்டவிரோத செயற்பாடுகளை கட்டுப்படுத்த விசேட திட்டங்களை வகுத்தல் தொடர்பாகவும் உடனடி நடவடிக்கைகளை நடைமுறைப்படுத்துவதற்கான அறிவுறுத்தல்களும் வழங்கப்பட்டன. இக்கலந்துரையாடலில் யாழ் கிளிநொச்சி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களான கா இளங்குமரன், ஜே ரஜீவன், ச ஸ்ரீபவானந்தராஜா, இராமநாதன் அர்ச்சுனா, சிவஞானம் ஸ்ரீதரன், சே கஜேந்திரன், வடக்கு மாகாண பிரதம செயலாளர் எல் இளங்கோவன், வட மாகாண அமைச்சுக்களின் செயலாளர்கள், மேலதிக அரசாங்க அதிபர் திட்டமிடல் பணிப்பாளர், மாவட்ட செயலக பதவிநிலை உத்தியோகத்தர்கள், பிரதேச செயலாளர்கள், போலீஸ் மற்றும் இராணுவ அதிகாரிகள், பல்வேறு திணைக்களங்களின் தலைவர்கள், கிளைத் தலைவர்கள், உத்தியோகத்தர்கள், பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள், பொதுமக்கள், ஊடகவியலாளர்கள் என பலர் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் யாழில் நடந்த கூட்டத்தைப் போன்றே இங்கும் அர்ச்சுனாவுடன் சிலர் காரசார வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இது தொடர்பான முழுமையான காணொளியை நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். அர்ச்சுனா அவர்களை அழைத்து நிற்கின்றோம். அடுத்ததாக பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ சண்முகநாதன் ஸ்ரீபவானந்தராஜா அவர்களை அழைத்து நிற்கின்றோம். அடுத்ததாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர், அடுத்ததாக வடமாகாண சபை பிரதம செயலாளர் அவர்களை அழைத்து நிற்கின்றோம். அடுத்ததாக எமது மாவட்ட செயலக மாவட்ட அரசாங்க அதிபர் அவர்களை அழைத்து நிற்கின்றோம். அடுத்ததாக பனை அபிவிருத்தி சபையின் தலைவர் திரு சகாதேவன் அவர்களை அழைத்து நிற்கின்றோம். அடுத்ததாக மாகாண அமைச்சுக்களின் செயலாளர்கள் அவர்களை அழைத்து நிற்கின்றோம். சந்திரமூர்த்தி ரஜீவன் அவர்களை அழைக்கின்றோம். அடுத்ததாக காடு இருக்குன்னு மண் இருக்குன்னு சொல்லி நாங்கள் அனுமதி இயலாது. அப்படி வந்து எல்லா இடமும் மண் வெட்ட ஆரம்பிச்சாலும் மாவட்ட எல்லா இடமும் வேற காசு. அதனால விட அந்தந்த ஏரியாக்கள் இருக்குது, மண் அள்ளக்கூடிய இடங்கள் இருக்குது. அந்த இடங்கள்ல சரியான முறையில இனம் கண்டு அதன் மூலமாக எந்த விதமான பாதிப்பு இல்லைங்கிறது அறிக்கையை நீங்க தான் எங்களுக்கு கொடுக்கும். மாவட்ட சுற்றாடல் பாதுகாப்பு கூட்டமன் என்விரான்மெண்டல் என்ஃபோர்ஸ்மெண்ட் கமிட்டி இருக்கு. அந்த கமிட்டியில இருக்க மெம்பர்ஸ் கூட சேர்ந்து ரெக்கவர் பண்ணி இருக்கிற இடங்களை அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறது. மற்ற இடங்கள் இந்த கமிட்டி ரெக்கவர் பண்ணாத இடங்களுக்கு கொடுக்கவே கூடாது. அதுதான்
அதுதான் விசிட் பண்ணி மொத்தமான அதை அடையாளப்படுத்தி கொடுக்கணும். மற்ற இடங்கள் உங்களுடைய அதாவது பிரதேச செயலாளர்களுடைய அவர்களுக்கான தெரியாமல் கொடுக்கக்கூடாது. சரியா? කවුදාරි මුඩ අපි තාඩම් කරලා තියෙනවා. කවුදාරි මුඩෙන් වැල්ලි ගෙනියම ආයෙම තාඩම් කරලා තියෙනවා. මේ සේකම් පුත්ති පක්ෂරිල පුතාද இப்ப நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அதாவது ஒரு சில ஏரியாக்கள் இருக்குது மண் அகலும் அகல வேண்டிய தேவையும் இருக்கு. சரியா? அதுக்கான டிசிஷன் வந்து நாங்க இப்போதைக்கு நாங்க நிப்பாட்டோம். சரியா? அப்படி தேவை வருகின்ற பொழுது அடுத்து அந்த பிரதேச செயலாளர் எல்லாமே சேர்ந்து அதுக்கான முடிவெடுப்பாங்க. கிளிநொச்சி மாவட்ட மாற்றுவதோட சங்கத்தின் காணி வந்து 15 வருடமாக காணி பிரச்சனை பேசும்போது காணி பிரச்சனை சம்பந்தம் நாங்க பேசிட்டு இருக்கிறோம். அந்த நேரத்தில் நீங்க சொல்லுங்க பாட்டேன். முதலில் நாங்கள் இந்த முப்படை ரைட் ஹவுசஸ் இருக்கிற லேண்ட் சம்பந்தமாக கழிச்சிருந்தாங்க. இது அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் லேண்ட் இந்த லேண்ட் இங்கே ரைட் ஹவுசஸ் பாதுகாப்பு திணைக்களம் இந்த மானிய விவசாய நடவடிக்கை Think about it, and if you can release මේ ගොවිපල දැන් තියෙන වට කට්ටුවල තියෙන ගොවිපල රිලීස් කරන්න බැරිද මේ සාමද්ද මේගොල්ලෝ කියනවා දැන් ගොවිපලේ අතරම මේක රිලීස් කරන්න ප්‍රශ්න නෙමෙයි තියෙන්නේ. මෙතන මේ CST කියලා කියන්නේ අතරම රියල්ටේට් වෙච්ච ජෙනරලි ක්ලිනොච්චි විශ්වවිද්‍යාලය ඒව තමයි යාඩ කරන්නේ. ඒතකොට මේගොල්ලන්ගේ මේ පාර්ට් එකක් තියෙනවා. ඒක රිලීස් කරන්න අවශ්‍ය නම් මේක අවශ්‍ය නැහැ කියලා ஒரு நிமிஷம் என்னன்னா இதுல நீங்கள் உண்மை இதுக்கு பிறகு நான் திரும்ப சொல்ல அவரும் அதை விளங்கப்படுத்தின கௌரவத்தினாவும் வட்டக்கட்சிக்கு பிறகு உருவாகின பவுனியா விவசாய பாடசாலை இன்னைக்கு டிப்ளமா கல்வியில வட்டக்கட்சி விவசாய பாடசாலையில படித்தாக்களை பற்றி தான் கிளிநொச்சியில குடியேற்றத்தில் கூட பெரிய பங்கு வகித்து இருக்கு. இன்னைக்கு இங்க வந்து ஆளணி இல்லை அல்லது காசு இல்லை அல்லது ஆமியில இருக்கட்டும் நினைக்கிற மாதிரி அதிகாரிகள் மனதில் இருக்கிற ஒரு பிள்ளையான விஷயம். உதாரணத்துக்கு கிணத்துல இனமாடு குளம் மட்டுமில்லை, குளத்தில் கிடைத்த கணக்க மைனிங் குளஸ் தேவை. இந்த குளம் பார்க்கறதுக்கு பராமரிக்கிறதுக்கு இனமாடு குளத்துக்கு 40 பேர் விட 8 பேர் தான் இருக்காங்க. அதை விட பல்வேறுபட்ட குளங்கள் இங்கே இருக்குது. அதை விட பல்வேறுபட்ட துறைகள்ல மைனிங் குளஸ் தேவை இருக்குது, விவசாயத்தோட இருக்குது. ஆனால் எந்த திணைக்களம் ஒரு ப்ராஜெக்ட் எழுதியிருக்கு உலக வங்கிக்கோ அல்லது ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்குக்கோ இது இந்த பண்ணியை நாங்க இப்படி செய்யலாம், இதால 500 பேருக்கு வேலை கொடுக்கலாம் இன்னைக்கு விட்டுட்டு ஓடுறாங்க வெளிநாட்டுக்கு. இல்லை இங்க நான் பண்ணியே வச்சிருக்கிறோம், இங்க நான் ஸ்விமிங் தொழிற்சாலை வச்சிருக்கிறோம், கெமிக்கல் ஃபேக்டரி வச்சிருக்கிறோம். ஆனா எந்த ப்ராஜெக்ட் எழுதிருக்கலாம் 1000 பாலம் திட்டம் வந்தா கொழும்புல இருந்து டிசைன் சொல்றோம். இங்க எந்த டிசைன் இல்லை. தயவு செய்து தலையை யோசிங்க. අරොඩ පිට උපන්ති කරන්නේ අමාරුටම නෙවෙයි. දැන් මේ ගවර්න්මන්ට් ලෑන්ඩ් එක මේක වගා කරලා ආදායමක් රජයට ගන්නවා. ඒකවල මේක ඩිසයිඩ් කරනවා නම් this ගවර්න්මන්ට් ලෑන්ඩ් අවස්ථාවක් නැහැ. අවස්ථාවක් නැහැ කියලා ඩිසයිඩ් කරනවා. ප්‍රශ්නයක් නැහැ මේක රිලීස් කරනවා. ඉන්න உற்பத்தி பண்ண இல்ல, அது ஒரு விவசாய பாடசாலை. சும்மா because everyone I mean, while endorsing honorable, chairman and honorable members, parliament here request we just have to transfer that land to the state agriculture department. We will take over the land from the military to the main department. First, second, we can consider those CST that the government paid. அதாவது தலைவர் பாதுகாப்பு வந்திருக்கு. அதனால லேண்ட் கமிஷன் டிபார்ட்மெண்ட் லேண்ட் மினிஸ்டர் தொடர்ச்சியாக மாவட்டத்துக்கு வைக்கணும்.
நாங்கள் ஒரு அடுத்த வருஷத்துக்கு இந்த 7,000 மணி நேரம் முடிக்கலாம் சிவில் பாதுகாப்பு திணைக்களத்தில் இருக்கிற முன்பள்ளிகள் ஏற்கனவே நான் இது சம்பந்தமா ஒருக்கா பாராளுமன்றத்திலும் கேள்வி கேட்டு ஒருக்கா உரையாற்றின பிறகு எனக்கு எதிராக ஒரு போராட்டமும் இடமளிக்கப்பட்டு நடத்தப்பட்டது. நான் அப்படி கேட்டுக்காக ராணுவம் செய்து இப்பயும் இருக்கிற ராணுவம் இருக்குது அவைதான் செய்து இருக்கிறார்கள் அவைதான் பள்ளிக்கூட கல்வி திணைக்களத்துக்குள்ள கொடுங்க அதே சம்பளத்தை ප්‍රයිමරි ස්කූල්ස් කීපයක් තියෙනවා මේ CST පවතකන එන එක. ඒක අපිට දෙන්න බැරි හේතුවයි. ඒක CST නේ පවත්ව ගන්න යන්නේ. ඔව්. ඒක විද්‍යා සෝනල් ඩිපාර්ට්මන්ට් එක කරන්නේ CST එකේ මේ ටීචර්ස් සෙට් කරන්නේ. හරි. එතකොට ඒක නරක කරන්නේ සෝනල් ඩිපාර්ට්මන්ට් එක এডুকেෂන් ඩිපාර්ට්මන්ට් එකද ඔබට මාළු. අපිට මෙතනක් තියෙනවා. அவை சம்பளம் கொடுக்குறோம் CST தான் நாங்கள் நடவடிக்கைகள் எடுப்போங்கிறது நாங்கள் இந்த இடத்துல நாங்கள் ஒரு தீர்மானமாக நிறைவேற்றுவோம். ஒன்று கைத்தொழில் புரட்சியை உருவாக்கலாம். அதுக்கான ஒரு ப்ராஜெக்டை எப்படி தயாரிக்கிறது யோசிக்கிறார் அதிகாரி. இரண்டாவது குறிஞ்சாத்தியும் உப்பளம் தனியார் முதலீடு செய்ய தயார். ஆனால் கண்ணி வழி அகற்றப்பட வேண்டி தொடர்ந்தும் அது வைக்கப்பட்டுக் கொண்டே அந்த வட்டகதி பாம் அக்கராயம் சீனி தொழிற்சாலை அக்கராயம் குளத்திற்குள்ள இருக்கிற கரும்பு தோட்டம் சீனி தொழிற்சாலையை ஒரு ஃபேக்டரி ஆக்குறதுக்கான திட்டம் என்ன? ஏன்னா அந்த ஏரியாக்களில் இருக்கிற பிள்ளைகள் இளைஞர் அடுத்த 2025 கூடிய ப்ரொபோசலை தயாரிக்க அதுல நீங்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களை விரும்பினா சேர்த்துக் கொள்ளலாம். எங்களுக்கு நான் நினைக்கிறேன் என்றால் எங்களோட வடக்கு மாநிலத்திலையும் கிழக்கு மாநிலத்திலையும் முக்கியமானது டெனரி என்று சொல்லப்படுற ஒன்றே இல்லை. அதாவது தோல் பதன்ற தொழிற்சாலை ஒன்றே இல்லை. ஆனால் இலங்கையில தேயிலைக்கு அடுத்ததாக ஏற்றுமதி செய்யப்படுறது டெனரி. அது கூட தான் காமன். ஏன் வடக்கு கிழக்கு மாகாணங்கள்ல முக்கியமா நீங்கள் கிளிநொச்சியில ஒரு 2-3 டெனரியில ஒரு ப்ரொஜெக்ட் எழுதி எங்கெங்கே அடிக்கப்படுற மாட்டுறச்சியில மாட்டுத்தோடு எல்லாமே வேஸ்ட் ஆகும் போது கொழும்புக்கு தான் நீடிப்படுது இல்லை. அதெல்லாம் அதுல லாபடிக்கணும். நீங்கள் அது சம்பந்தமா கொஞ்சம் கன்சிடர் பண்ணுவோம். அது சம்பந்தமா ஏதாவது எங்களையும் உள்வாங்குவீங்களா சந்தோஷப்படுறோம். முன்பள்ளி தொடர்பாக எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் ஒப்பீனியன் எடுப்பது நல்ல முன்பள்ளி தொடர்பாக எஜுகேஷன் கல்வி திணைக்கள அதிகாரிகள் இல்ல அது காரணம் சொல்லிருக்கீங்க சார். அதை எடுக்க வேண்டிய இது சம்பந்தமாக நாங்கள் பேசணும். அந்த பிரச்சனை வருகின்ற பொழுது அது வருகிறோம். எஜுகேஷன் கல்வி அதிகாரிகள் தான் சரியா இப்பொழுது வீதியில் எல்லாம் உண்டா சேர்த்து கொடுக்கும் சபைக்கு கொடுக்குறோம். எல்லாமே ஆர்டிஏ ரோட் எங்களோட மாவட்டத்தில் அதை வீதி அபிவிருத்தி அதிகார சபை ஆர்டிஏ ரோட்ஸ் எல்லாம் செய்தார்கள். ஆனால் வீதி அபிவிருத்தி திணைக்களம் அதாவது மாகாண சபைக்கு பெரிய அளவில் இருக்கு சார். நாங்கள் ஒரு முன்னுரிமை பட்டியலில் எல்லா மாவட்ட இறுதி செயலாளர்களையும் எடுத்து நாங்கள் ஒரு ஆளுநருக்கே சமர்ப்பிச்சிருக்கிறோம். விசேடமாக நீதியாக பெற்றிருக்கிறோம். ஒரு தலைவர் சொன்ன மாதிரி நாங்கள் 200 கிலோமீட்டர் முழு தேவைகளை பட்டியல்படுத்தி கொண்டிருக்கிறோம். இந்த ஆர்டியையும் உங்களோட சேர்ந்து அதே போல அடுத்த மாதம் ஒரு நெடுஞ்சாலை அமைச்சர் சரியா அதனால அது அவரோட சொல்றதெல்லாம் மேலதிகாகவும் பேசி கொடுத்ததான வாய்ப்பு கொடுக்கல. அதிபருக்கும் அந்த ஒரு இன்னொரு சம்பந்தப்பட்டவர்களுக்கும் பிரச்சனை இருக்கின்றாங்க. அது சூழ்நிலை சால்வ் பண்ணிருக்கலாம். கொண்டு வரையில அப்புறம் வேற நிப்பாட்டத்திலே சேர்க்கல வந்தாக்கா கேட்டாங்க. இதே விஷயம் எனக்கு 3 கோடியே 10 லட்சம் திரும்பி நான் என்னுடைய ஒதுக்கீடு இதுல பார்த்தா இப்ப எனக்கு பாக்கலாம் தெரியுது 3 கோடி 10 லட்சம் எங்க காசு திரும்பி இருக்கு. இதுல 25 கோடிக்கு நான் ஒதுக்க 15 லட்சம் நடக்குது. 15 மில்லியன் வட்டக்கட்டி ஒதுக்கி போட்ட காசு நடக்குது. பேனர் இந்த சுடலைக்கு போட்ட பேனர் காசு ஒதுக்கி நடக்குது. நான் கவர்மெண்ட் நினைக்கலையம்மா. ஆனால் சின்ன குளத்துல என்னன்னா இது உண்மையில ஆபீஸ் உள்ள கீழதான் காசு வந்திருக்கின்ற போது அதுக்கான வேலைகளை துரிதமாக செய்து கொள்ள முடியாம போனதுன்ற விளைவு தானே இது.
அப்ப உண்மையில வேலை திட்டமும் இல்லாம இல்ல அல்லது ஏதாவது வெறும் மாட்டு திட்டத்தையும் போட்டிருக்கலாம், அதுகளுக்கான அனுமதி பெற்றுக்கலாம், அப்படி எல்லாம். அப்ப அதனால வேண்டி உண்மையிலே ஒரு விஷயத்த நான் சொல்றேன், என்னன்னு கேட்டேன், இப்ப இது முடிஞ்சதான் இருக்க போகுது. இது பெரிய அடுத்த திரும்ப வர போறது அந்த காசு நமக்கு இனி வரும் காலங்கள்ல இந்த மாதிரி விளையாட்டெல்லாம் வேணும். இப்ப இருந்து ரெடி ஆகுங்க. நாங்க அடுத்த வருஷம் ஒதுக்கின்ற பணம் வந்து 100% செலவழிக்க வேண்டும் என்பதுதான் அரசாங்கத்தின் நிலைப்பாடு. திரும்பின காசுகளை நீங்க திருப்பி அதே திட்டங்களுக்கு எடுக்கிறதுக்கு ஒரு அதுக்கு ஒரு தீர்மானத்தை எடுத்து நீங்கள் ஒரு நீங்க செய்யலாம். நீங்க ஒரு ஒதுக்கப்பட்ட இந்த திட்டங்களை சின்ன டவுட் என்னன்னா, இதுல கௌரவ அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாக்கு ஒதுக்கப்பட்டது 15 மில்லியன், ஆனா 31 மில்லியன் பாவச்சிருக்கிறார். அப்படி வளமையா பட்ஜெட் லைன் தாண்டி இப்படி கொடுக்கறது மாறி போட்டீங்களா? 32 பயன்களுக்கு திரும்பி ஒரு 50 மில்லியன் அதையும் கூட்டி இதையும் கூட்டி கேட்கும். ஏற்கனவே நாங்கள் கொஞ்சம் இருக்கிறபடியா இது எல்லாருக்கும் கூட உள்ள அதிகாரிகளுக்கும் தெரியும், எம்பிபாடுகளுக்கும் தெரியும். என்னென்ன உண்மையிலே அதாவது எலெக்ஷன் கோல் பண்ண பிறகு அல்லது எலெக்ஷனை கோல் பண்றது இலக்காக கொண்டு அரசியல் ரீதியான கொடுப்பனவு தான் இந்த கொடுப்பனவு. அப்ப அந்த நேரத்தில் உண்மையிலே அதுல பெரிய குளறுபடிகள் உண்மை எல்லாத்துக்கும் தெரியும். அதனாலதான் இது நிறுத்த வந்து இருந்தால் கூட உண்மையிலே நம்ம இப்ப நாங்க கன்சிடர் பண்ணுவோம். உண்மையிலேயே சொல்ற மாதிரி நம்மளோட கட்சி சொல்ற மாதிரி அவங்களோட போட்டுருக்காங்க. 11 பதிவேட்டு இருக்குது. இல்ல அது 2019 போட்டிருக்கோம். 2019 கொடுப்பது நடவடிக்கை எடுக்கப்பட்ட பொழுது தவிசாளர்களே அனுப்பப்பட்டது கடிதம் லேண்ட் ரெஜிஸ்ட்ரிக்கு 11 சொல்லி. எந்த உறுதியும் இல்லாம செய்யப்பட இந்த ஒப்பந்தம் வந்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிடலாம். ரெஜிஸ்டர் பண்ணி லேண்ட் ரெஜிஸ்ட்ரிக்காரங்க நாங்கள் அதை டிசிசி மீட்டிங் ஒரு மீட்டிங்கா எடுத்து ஒரு டிசிஷனா எடுத்துக்கொண்டு திருப்பி அதை பற்றி ரிவைஸ் பண்ணி போட்டு அந்த ஒப்பந்தத்தை கேன்சல் பண்றாம நினைக்கிறேன். நாங்க அப்படிதான் செய்வோம். இதுல எங்களுடைய கிளிநொச்சி மாவட்டத்துல பல பிரதேச செயல பிரிவுகளில் பூனேரி பிரதேச செயல பிரிவுகளில் இந்த எல்லா செய்திக்கு சொந்தமான காரணங்கள் இருக்கின்றது. உண்மையான